வணக்கம். ஓடி வாங்கோ. எங்களோட வெள்ளிக்கிழமை கூத்த பார்க்கலாம். நான் இந்த ரீல்ஸில் சாப்பிட்றது தானே காலமையில் உண்டு. அது வந்து நெல்லிக்காய், காட்டுத்தேன், கொஞ்சம் பெப்பர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 2 கரண்டி சாப்பிட்றேன். நான் சரியான நல்லது உடம்புக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். வெள்ளிக்கிழமை கூத்து என்னென்னா, வீடு கூட்டி கழுவி துளைச்சி போட்டு கடை மிச்சமாக இருக்கிற அந்த இட்லி மார்க்கில் அதை தோசையாக சுட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு சப்பரத்துக்கு போக மட்டும் தான் பிளான். ஆனால் வீக்கெண்ட் தானே நான் ஒன்று நினைக்க பொடிகள் தாங்களோண்டு நினைப்பாங்களேன்னு கெஸ் பண்ணினான். அதை மாதிரி சனோ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டார். திறமேசோ செஞ்சு தாங்க எல்லாருமே சாப்பிட போயிடுமா, நீ போய் சாமானை வாங்கிடுவாண்டு. ஸோ கடையில் போய் நடந்து சாமானை வாங்கிட்டு வந்தது. வீடு ஃபுல்லாக இருந்து மொப் பண்ணுறது, ஒரு 1.5 மணி நேரத்தில் கடை எல்லா வேலையுமே வீட்டுக்குள்ள க்ளீன் பண்ணது. அப்படியே நடந்து போய் ஒரு 6-7 கிலோ சாமானை வாங்கினு திரும்பி நடந்து வந்தது. என்னோட அண்டைய கலோரி அதுலேயே பேர்ன் ஆயிடுச்சு. கீழே இருந்து வீடு துடைக்கிறது நான் ஏன்னு சொன்னால் அதுவும் ஒரு ஆசை. நான் எங்கேயோ படித்தேன். அப்போலேருந்து அப்படித்தான் சேர்னான். நான் முதல்ல ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பிஸி டேயில் அந்த மாதிரி கலோரியை கவுண்ட் பண்ணி பேர்ன் பண்ணிக்கொள்வது. திறமைசு நல்ல ஒரு டேஸ்டான டெசர்ட். நான் பெருசாக ரீல்ஸில் போடுறேன் என்னடா யாருக்காவது டெம்ட் ஆகி சாப்பிட்டு எதுக்கு தேவையில்லாமவே வெயிட் ஆவானுட்டு தான். ஆனால் சின்னாக்களுக்கு அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ஓகே. ஒரு 1/4 லிட்டர் விப் க்ரீம், ஒரு 200 கிராம் க்ரீம் சீஸ், ஒரு 200 கிராம் மஸ்காப்போன் சீஸ், லேடி ஃபிங்கர் அண்ட் காஃபி, இவ்வளோதான் தேவையான சாமான். எனக்கு நேற்று மஸ்காப்போன் சீஸ் கிடைக்கல. விப் க்ரீமை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுகர் போட்டு அதுக்குள்ள க்ரீம் சீஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்ட்ராங் காஃபியை மேக் பண்ணிவிட்டு அந்த லேடி ஃபிங்கர் அதுக்கு டிப் பண்ணி லேயராக போட்டுட்டு மேலே கக்கோ பவுடர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தால் சூப்பரான டெசர்ட் ரெடி. நான் கோயிலுக்கு போக 9 மணியாக போச்சு. இங்கெல்லாம் விருந்தோம்பி.